வாசிப்பது ஆர் கீதா. நாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் வகையில் பெருங்களத்தூரில் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்கள் வெள்ளையனிடம் போராடி பெறப்பட்ட சுதந்திர தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை நாடு முழுவதும் உள்ள பல்வேறு தரப்பு மக்கள் அவரவர் பகுதிகளில் மூவண்ண கொடிகளை ஏற்றி இனிப்புகள் வழங்கி மிக மகிழ்ச்சியுடன் நாடு சுதந்திரம் பெற்றதை கொண்டாடி வருகின்றனர். தாம்பரம் மாநகராட்சி பெருங்களத்தூரில் பெருங்களத்தூர் பீர்க்கங்கரடை குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் காமராஜர் சாலையில் அலங்கரித்து வைக்கப்பட்ட கொடிக்கம்பத்தின் மீது மூவர்ண கொடியினை குடியிருப்போர் நலசங்க தலைவர் மகேந்திர பூபதி ஏற்றி வைத்தார். குடியிருப்பு நலசங்கம் சார்பில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மரக்கன்றுகளும் நடப்பட்டது. இந்நிகழ்வில் பொதுமக்கள், குடியிருப்பு நலசங்க உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பொதுமக்கள், தன்னார்வலர்கள், குழந்தைகள் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உலகமே புதிய வெப்பமடைய அமைதுன்னு சொல்லிட்டு தமிழக கட்சியிலிருந்து அனைத்து அரசாங்கங்களும் சுகாதாரத்தையும் இயற்கையும் பாதுகாக்கணுன்ற ஒரு நிகழ்ச்சியில் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் ஏற்கனவே இந்த காமராஜர் நெடுஞ்சாலையில் 50க்கும் மேற்பட்ட மரங்கள் எல்லாமே இருந்தது. அது பிரிட்ஜு கட்டுறதுனால, மேம்பாலம் கட்டுறதுனால அது அழிக்கப்பட்டது. இடம் இருக்கிறதுனால மறுபடியும் நலச்சங்கம் பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த பகுதியில் உள்ள ஒரு 200க்கும் மேற்பட்ட வீடுகள் அவங்களே ஒவ்வொரு வீட்டுக்காரங்களும் 5 மரங்களை தத்தெடுத்து அவங்க அதுக்கு நீர் ஊற்றி பாதுகாக்கிற நடவடிக்கையில் நெடுஞ்சாலைத்துறை அறிவுறுத்தலின்படி முறைப்படி கடிதம் கொடுத்து மாநகராட்சிக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே கடிதம் கொடுத்து இந்த பணியை முன்னெடுக்கின்றோம். ஆனால் அதை கூட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.